சினிமாவுக்கு வந்த ஆர். சுந்தர்ராஜனோட 2 பசங்க. இப்போ அவங்க நிலைமை என்னன்னு தெரியுமா? நடிகர் ஆர். சுந்தர்ராஜன ஒரு காமெடி நடிகரா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு இயக்குனரா அவரு எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாத விஷயம். கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான படங்களை இயக்கி பெரும்பான்மையான வெற்றிகள குடுத்தவரு இயக்குனர் ஆர். சுந்தர்ராஜன். இவரு காமெடியனா நடிச்ச திரைப்படங்கள்ல திருமதி பழனிச்சாமி, உன்னை நினைத்து மாதிரியான பல படங்கள் ரொம்பவே பிரபலமானது. அதே மாதிரி இயக்குனரா அவர் இயக்குன படங்களும் ரொம்பவே பிரபலமானது தான். ஆனா, அதெல்லாம் இவரு தான் இயக்குனாரா? அப்படிங்கிறது தான் நெறைய பேருக்கு தெரியாத விஷயம். முதன் முதலா 1982ல இவர் இயக்குன படம் தான் பயணங்கள் முடிவதில்லை. அந்த படம் ரொம்ப பெரிய வெற்றிய குடுத்தது. அதைத் தொடர்ந்து வரிசையா வாய்ப்புகள பெற்ற சுந்தர்ராஜன், வைதேகி காத்திருந்தாள், அம்மன் கோயில் கிழக்காலே, மெல்ல திறந்தது கதவு, ராஜாதி ராஜா, என்கிட்ட மோதாதே அப்படின்னு எக்கச்சக்கமான வெற்றி படங்கள கொடுத்திருக்காரு. ஆனாலும் சொல்லப்போனா, இப்ப இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் மாதிரியான இயக்குனர்கள விடவும் ஒரு பெரிய வெற்றிய கொடுத்த இயக்குனர் தான் ஆர். சுந்தர்ராஜன். தொடர்ந்து சத்யராஜ், மோகன், விஜயகாந்த் மாதிரியான 3 நடிகர்களுக்கு அதிக வெற்றி படங்கள இவர் கொடுத்திருக்காரு. இப்படி சினிமாவுல கொடிகட்டி பறந்தவரா இருந்தாலும் கூட, அவரோட மகன்களுக்கு சினிமாவுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்பவே முக்கியமான விஷயம். மொத்தமா ஆர். சுந்தர்ராஜனுக்கு 3 பசங்க. அதுல திலீப் சுந்தர்ராஜன் அப்படிங்கிறவரு இயக்குனராக ஆசைப்பட்டு சினிமாவுக்குள்ள வந்தாரு. அதே மாதிரி அசோக் சுந்தர்ராஜன் அப்படிங்கிற இன்னொரு பையன் நடிகராக ஆசைப்பட்டாரு. தீபக் சுந்தர்ராஜன் தமிழ்ல முதலா விஜய் சேதுபதிய வச்சு அனபல் சேதுபதி அப்படிங்கிற படத்த இயக்குனாரு. இந்த படத்துக்கு ஓரளவுக்கு வரவேற்பு கிடைச்சது. அதைத் தொடர்ந்து இவருக்கு தமிழ்ல கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா 2வது பையனான அசோக் சுந்தர்ராஜன் கதாநாயகனா நடிக்கணும் அப்படின்னு சித்திரையில் நிலாச்சோறு அப்படிங்கிற படத்துல கதாநாயகனா நடிச்சாரு. அந்த படம் பெரும் வெற்றிய குடுக்கல. அதைத் தொடர்ந்து அவருக்கு பெருசா வாய்ப்புகள் கிடைக்காம இருக்குது. இப்போ இவங்க 2 பேரோட சினிமா நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் திரையுலகத்துல முன்னணி நடிகைகள்ல ஒருத்தரா திகழ்ந்த நடிகை லக்ஷ்மி பத்தி அதிக அளவு சொல்ல வேண்டிய அவசியமில்ல. அன்னைக்கு காலகட்டத்துல ஏராளமான ரசிகர்கள பெற்றிருந்த நடிகை லக்ஷ்மி, தன்னோட சிறப்பான நடிப்பால எல்லாரையுமே கவர்ந்தவங்க. இருந்தாலும் கூட இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய கவனிச்சு பார்க்கும்போது, அதுல இவங்க சரியா பயணிக்கலையோ அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு சமீபத்திய பேட்டி ஒண்ணுல இவரோட முன்னாள் கணவர் மலையாள நடிகர் மோகன் சர்மா ஓப்பனாவே சில விஷயங்கள பகிர்ந்திருக்காரு. நடிகை லக்ஷ்மி மல்லியம் ராஜகோபால் இயக்குன ஜீவனாம்சம் அப்படிங்கிற படத்தின் மூலமா திரையுலகத்துக்கு அறிமுகமானவங்க. 1970வது வருஷத்துல 4 தென்னிந்திய மொழி படங்கள்ல நடிச்சு வெற்றி கொடியை நாட்டினவங்க. அது மட்டும் இல்லாம மலையாள படமான சட்டகாரி படத்தின் மூலமா புகழடைஞ்சாங்க. இதை தொடர்ந்து தென்னிந்திய மொழி படங்கள் பலதுல நடிச்சிருக்கக்கூடிய இவங்க 1971வது வருஷம் தன்னோட 17வது வயசுலயே பெற்றோர் ஏற்பாடு செய்த பாஸ்கர் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஐஸ்வர்யா அப்படிங்கிற பெண்ணை பெற்றெடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி பாஸ்கர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா மனமுறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா தன்னோட மகளை வளர்க்கக்கூடிய உரிமையை சட்டப்பூர்வமா வாங்கி பொண்ணை வளர்த்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில நடிகை லக்ஷ்மி மலையாள படத்துல நடிக்கும் போது நடிகர் மோகன் சர்மா கூட காதல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இவங்க தன்னோட காதலை எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அசந்து போவீங்க. ஏற்கனவே முதல் கல்யாணத்துல தோல்வி அடைஞ்ச லக்ஷ்மி மன அளவுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் பின்னாடி அதுல இருந்து வெளியே வந்து திரைப்படங்கள்ல கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு நடிகர் மோகன் சர்மா மேல காதல் வந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க நடிகர் மோகன் கூட இணைஞ்சு வாழறதுக்கு மனசளவுல நினைச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்க லைஃப்ல ஒரு நாய் மாதிரி உங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு சொன்னதா சமீபத்திய பேட்டி ஒண்ணுல நடிகர் மோகன் சர்மா ஓப்பனா சொல்லியிருக்காரு. அப்படி தன்னோட இணைஞ்சு வாழணும் அப்படின்னு நினைச்ச லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா லக்ஷ்மி செஞ்சுட்டு வந்த தொடர் தவறுகளால இணைஞ்சு வாழ முடியாம போச்சு அப்படிங்கிற விஷயத்த குட்டி பத்மினி முன்னாடி போட்டு உடைச்சாரு. குட்டி பத்மினி எதனால அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்க பல தவறுகள் லக்ஷ்மி பண்ணாங்க. இருந்தாலும் கூட அந்த தவறுகள என்னென்ன அப்படின்னு நான் இப்போ சுட்டிக்காட்ட விரும்பல அப்படிங்கிறதையும் நாசூக்கா சொல்லிட்டாரு. வாழ்க்கையில ஒரு நாய் மாதிரி வாய்ப்பு கொடுத்தா இணைஞ்சு வாழலாம் அப்படின்னு கேட்ட நடிகை லக்ஷ்மி தொடர்ந்து தன்னோடு சேர்ந்து பயணிக்க முடியாததுனால தான் மறுபடியும் அவங்களோட கல்யாணம் விவாகரத்துல முடிஞ்சது. இந்த இடத்துல லக்ஷ்மியோட மகள் ஐஸ்வர்யா கூட 12 வருஷங்கள் நான் தொடர்ந்து ஒரு அப்பாவா பயணம் செஞ்சப்ப கூட அவங்களுக்கு உண்மையான அப்பா நான் கிடையாது. அதனாலதான் அம்மா மகளுக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனையில தன்னால தலையிட முடியல. இதுவரைக்கும் லக்ஷ்மி பத்தி வாய் திறக்காம இருந்த அவங்களோட முன்னாள் கணவர் மோகன் சர்மா இப்போ இப்படி பேசி இருக்கிறது லக்ஷ்மியை தாக்குறத மாதிரி இல்லையா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சப்போ விவாகரத்துக்கு முன்னாடியே நான் சில விஷயங்களை வெளிப்படையா பேசியிருக்கேன் அப்படிங்கறதையும் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பல தவறுகள செஞ்சதுனால தான் வேணாம் அப்படின்னு நான் விலகிட்டதாவும் மோகன் சர்மா சொன்னதுக்கு அப்புறமா இதுக்கான லக்ஷ்மியோட பதில் என்ன அப்படிங்கிறதுக்காக ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க.